இந்த உலகத்துல நெறைய பேர் நெறைய காரியத்த அது தங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, உண்மையான பாக்கியம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேதத்துல 2 இடத்துல 2 ஸ்திரீகள், அதாவது பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீ, புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீ. அவங்க 2 பேரும் 2 சம்பவத்த 2 காரியங்கள அவங்க பார்த்துட்டு, இது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது காரியம், சோபா நாட்டு ராஜஸ்திரீ. இவங்க சாலமோன் ராஜாவ பார்க்கறதுக்காக வராங்க. வந்த இடத்துல சாலமோன் ராஜாவினோட ஞானத்த பார்த்த உடனே, இவங்க சாலமோன் ராஜாவின் முன்னாடி வந்து நின்னு, அவனோட ஞானத்த கண்டு பிரமித்து, அவள் சொன்ன காரியம், "உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று, உம்முடைய ஞானத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஞானமுள்ள ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்து, அவன பார்க்கிறது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாலமோன் ஞானிக்கு முன்னாடி நெறைய பேர் அவனோட சேவகர்கள் இருந்தாங்க. சாலமோன் ஞானியினோட ஊழியக்காரர்கள் நெறைய பேர் இருந்தாங்க. அப்ப அவங்க டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ரெடியாயி சாலமோன பார்ப்பாங்க. சாலமோனோட சேவகர்களும், அவனோட ஊழியக்காரர்களும் சாலமோன டெய்லி தரிசிக்கிறாங்க. அப்போ அவங்க டெய்லி அவரோட முகத்த பார்க்கிறது ரொம்ப பாக்கியம்னு சொல்லி இந்த சோபா நாட்டு ராஜஸ்திரி சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஊழியம் செய்து, அவன பார்க்கறது அவ்ளோ பாக்கியம் அப்படின்னா, ராஜாதி ராஜா இயேசுசாமிக்கு ஊழியம் செய்து, தினமும் ஆண்டவரோட சமூகத்துல நிக்கிறது எத்தன பாக்கியம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. இந்த சம்பவம் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு சம்பவத்த நான் சொல்றேன். இன்னொரு சம்பவம் பெயர் சொல்லப்படாத ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயினோட பெயர் வேதத்துல குறிப்பிடப்படவில்லை. ஆனா அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஏசாமி ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட வார்த்தைகள இந்த அம்மா கேட்கிறாங்க. கேட்க கேட்க அவங்க பிரமிச்சு போறாங்க. இவ்ளோ அழகான வார்த்தைகள், எவ்ளோ ஆழமான வார்த்தைகள், சிந்திக்க வைக்கக்கூடிய வரிகள், இதெல்லாத்த பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஆ அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயினோட பெயர் குறிக்கப்படவில்லை. அப்போ அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, "உம்மை சுமந்த கர்ப்பமும், நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள்" அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு சொன்னாங்க. அதுக்கு ஏசாமி சொல்றாரு, "அப்படி ஆனாலும் கூட, நீ சொல்றது உண்மையா இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைய கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள்" அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்துல நிக்கணும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தேவனோட வார்த்தை தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமாமா. அதை பற்றுக்கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க எதை பாக்கியம்னு சொல்றீங்க? வேதத்துல தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சொல்றாரு. இன்னைக்கு உங்களோட நாட்டமும், என்னோட நாட்டமும் எதன் மேல இருக்குது? ஒரு ராஜாதி ராஜா, அதாவது தாவீது ராஜா வாழ்ந்த நாட்கள்ல, தாவீது ராஜா ஒரு பெயர் பெற்ற ஒரு ராஜாவா இருந்தாரு. அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருந்த போதும் கூட, புகழ் பெற்ற ராஜாவா இருந்த போது கூட, அவரோட ஆசை எல்லாமே, நான் எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ, எப்போ நான் ஆண்டவரோட சமூகத்துக்கு போவேன், எப்போ ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து அவரோட வார்த்தைய தியானிப்பேன், அவரோட வேதத்த நான் ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொல்லி, அதிலேயே தான் அவர் மூழ்கி இருந்தாரு. அப்போ அவ்ளோ பிஸியான ஒரு ராஜாவோட ஆசைகள் எல்லாமே, ஒரு தேசத்தின் ராஜாவா இருந்து அவருக்கு நெறைய காரியங்கள் இருந்திருக்கும். அவர் நெறைய செயல்கள் செய்ய வேண்டி இருந்திருக்கும். ஆனாலும், அது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப ஆசை எதுன்னா, ஆண்டவரோட சமூகத்த நித்தமும் தேடுறது தான் என்னோட ஆசைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எத பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? எது நம்மள ஆண்டுட்டு இருக்குது? எதன் மேல நம்மளோட நாட்டம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த வார்த்தைய கேட்ட உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். எது பாக்கியம்? யார் பாக்கியவான்கள்?